ஹலோ, ஹாய். நான் இப்போ வந்து ஷீக்கா ஷாம்பூவா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் நம்ம சின்ன வயசில மோஸ்ட்லி எல்லாருமே ஷீக்கா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ எல்லாருமே ஷாம்புக்கு மாறிட்டாங்க. ஆனா, இப்போ என்னென்னா, ஹேர் அந்த அளவுக்கு ஹெல்த்தியாவும் இல்ல. ஏதாவது ஒரு ஃபீவரோ, இல்ல ஹெல்த் இஷ்யூ வந்தாலும் ஹேர் நெறைய ஃபால் ஆகுது. முன்ன மாரி எல்லாருக்கும் லென்த்தியான ஹேர் அந்த மாரிலாம் இல்லவே இல்ல. ஸோ, என் பொண்ணுக்கு ஷீக்காவே நம்ம பழக்கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அவ கசக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எண்ணெயும் விட மாட்டேங்குது. ரொம்ப நேரம் புடிக்குது. அதனால அவ அவாய்ட் பண்றா அந்த ஷீக்காவ. ஸோ, அப்பதான் நான் யோசனை பண்ணிட்டு ரொம்ப நாளாவே இந்த மாரி ஷாம்பூவ நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். இப்ப அந்த மாரி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இதில என்னென்ன நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஷீக்கா மட்டும் கிடையாது. இந்த ஷீக்கா கூட நான் இது 100% நேச்சுரல் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஹேர் ஃபால் கம்மியாகும். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் இது சரியாகும் இது. இது நான் ஷியக்கா, அ அதுக்கப்புறம் இது செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை நான் இலையா நிறைய வாங்கி வச்சா அப்படியே பழுத்து போகுது. ஸோ, நான் அரைச்சி வடை மாரி தட்டி நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். செம்பருத்தி இலை இது. அதுக்கப்புறமா இது ஆவாரம் பூ இது. ஆவாரம் பூவும் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இது பூந்தி கொட்டை சொல்லுவாங்க. புங்கங்காய், பூந்தி கொட்டை இதுவும் எடுத்திருக்கேன். அப்புறம் இது நெல்லிக்காய் இது. இது வெந்தயம். இது டாண்ட்ரஃப் எல்லாம் கொஞ்சம் கேட்கும். கொஞ்சம் பூச்சி ஏதாவது இருந்தாலும் கேட்கும் இது. இது ரோஸ்மேரி. ரோஸ்மேரியும் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் ரோஸ்மேரி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ஃப்ளக்ஸீடும் எடுத்திருக்கேன். இதில் நான் காமிக்கலை, வீடியோவில் மறந்துட்டேன் நான். எல்லாமே சேர்த்து இப்போ நான் ஷாம்பூவாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ, சேம் ப்ராப்ளம் தான் எல்லாருக்குமே ஷீக்கா யூஸ் பண்ணணும்னு ஆசை. ஆனால் யூஸ் பண்ண முடியல. ஸோ, உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க் யூ.